அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, வீடியோஸ்லாம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களை நானும் வந்து தெரிஞ்சுக்கேன். ஓகேயா? இந்த வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போனோம், அதோட கிளிப்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி, அது 8 கிலோவில் வந்து எப்படி செய்கிறதுங்கிறது டீட்டெயிலாக வந்து காட்டியிருக்கேன், அது இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேப்பரும் கையுமா உட்காந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். என் பையனுக்கு ஸ்கூலில் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு புக்கில் வந்து 3 பிக்சர் காட்டியிருப்பேன் இல்லையா, அந்த 3 பிக்சரும் வாங்கி ஒட்டிட்டு தான் வர சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டு சார் நீ பெயிண்ட் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரே ஆட்டம். இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாலும் அவர் ஒத்துக்கவே இல்லை. அக்காவுக்கு மட்டும் பண்ணி கொடுத்தல, எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளைங்க மட்டுங்க இதுங்களை எப்படி சமாளிக்கிறதுனே தெரில. நம்மளும் அப்படி தான் சின்ன வயசில் இருந்திருப்போம். ஆனால் இதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது நான் கூட இப்படி இல்லையே அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல, வாங்கி கொடுக்கல அப்படின்னாலும் அதுங்க அமைதியாக தான் இருக்குது. ஆனால் அதுங்களை விட்டுட்டு அதுங்க கூட பிறந்ததுங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுங்களுக்கு எங்கேருந்து தான் அப்படி ஒரு கோபமும் பொறாமையும் வருமோ தெரில. அதுக்கு மட்டும் செய்கிற, எனக்கு மட்டும் செய்யலை. அதுக்கு மட்டும் கொஞ்சம் என்னையை மட்டும் கொஞ்சலை. அதை மட்டும் தூக்குற, என்னையை தூக்கலை. அவனுக்கு பிடிச்சது மட்டும் செய்கிற, எனக்கு பிடிச்சது செய்யலை. அதுக்கு பிடிச்சது மட்டும் சமைச்சு தரேன், எனக்கு பிடிச்சது மட்டும் சமைச்சு தர மாட்டியா? அதுக்கு அன்றைக்கி அது செஞ்சல, எனக்கு இன்றைக்கி இது செய் அப்படின்னு ஒரே ஓரியாட்டங்க. உங்கள் வீட்டில் இப்படி தானா? இப்படி இருந்ததுன்னா நீங்கள் எப்படி சமாளிப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் சார் அன்றைக்கி அக்காவுக்கு செஞ்சு கொடுத்தல, எனக்கு செஞ்சு கொடு, அதுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்தல, எனக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துன்னு ஒரே ராவடி. ஸோ அதுதான் வந்து செஞ்சாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு ஒரு 2 வார்த்தை ஆறுதலாக சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சரி, இதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சாச்சு. நம்ம காலையில் வந்து ஊருக்கு கிளம்புறதா வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பிளானிங்கே இல்லை வீடியோ எடுக்கணும்னு. பட் எங்கள் சித்தப்பா வந்து 8 கிலோ சிக்கன் பிரியாணி வந்து செய்திருந்தார். ஸோ அந்த ரெசிபி ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. ஊருக்கு போகிற வர வீடியோ அதெல்லாம் வந்து நான் எதுவுமே எடுக்கல. ஆக்சுவலாக வீடியோ எடுக்கணுங்கிற பிளானிங்கே வந்து இல்லை. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து எடுத்த வீடியோ. இப்போ சிக்கன் பிரியாணி செய்யலாமா? இன்றைக்கி நாங்கள் 8 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் பிரியாணி வந்து செய்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 2 லிட்டர் ஆயில் வந்து கட் பண்ணி ஊற்றிக்கிறாங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாம் வந்து கட் பண்ணி ரெடி வச்சுட்டாங்க. எண்ணெய் சூடாகணும்னா அதில் கொஞ்சோண்டு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அந்த எண்ணெயிலேருந்து ராஸ்மெல் வந்து போகணுங்கிறதுக்காக. இதில் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமேட்டுக்கு 1 கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்காங்க. அதை முழுசாக அப்படியே இந்த எண்ணெயில் சேர்த்திக்கலாம். இது நல்லா செவந்து இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் பக்கோடா மாதிரி மேலே எலும்பி வரணும். அந்தளவுக்கு வந்து இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே அரிசி வந்து 8 கிலோ கழுவிட்டு ஊற வச்சுட்டாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 கிலோ கட் பண்ணதே இது கூட சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனையும் போய் நல்லா வந்து செவந்து வரணும். பிரியாணிக்கு டேஸ்ட்டே வெங்காயம் வந்து செவக்கிறது தான். இதோட மசாலாலாம் வந்து நல்லா வதங்கி வர்றது தான். ஸோ அது மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு 1 கிலோ, இஞ்சி 3/4 கிலோ இது அரைச்சி வச்சிருந்ததை இது கூட சேர்த்துட்டு இதோட பச்சை வாசமும் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டாங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 3 கிலோ தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்திக்கிங்க. நாங்கள் வந்து ஒரு 75 கிராம் வந்து சேர்த்திருப்போம். இதை சேர்த்திட்டு இது கூடயே பட்டை கிராம் மசாலா இருக்கு இல்லையா, கரம் மசாலா, அதில் வந்து ஒரு 5 டீஸ்பூன் வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்திக்கிறாங்க. உப்பு சேர்த்துறதுனால தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 லிட்டர் தயிர் இது கூட வந்து உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 10 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறாங்க. இப்போது க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இது கூட வந்து சேர்த்திக்கலாம். நாங்கள் சிக்கன் வந்து 7 கிலோ வந்து எடுத்திருக்கோம். ஸோ வந்து இது கூட சேர்த்திட்டு நல்லா கிளறி இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் வந்து நல்லா இறங்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து புழிஞ்சு வச்சுருந்தாங்க. அது இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து போட்டாச்சு. கொத்தமல்லி ஒரு கட்டு, புதினா ஒரு கட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறாங்க. இந்த மசாலா நம்ம சிக்கனில் வந்து நல்லா ஊறி வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அதை நாங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கழுவி வச்சுருக்கிற அரிசியை வந்து இது கூட வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நல்லா கிளறிட்டு ஒரு வாழை இலை மேலே விரிச்சிட்டு அதுக்கு மேலே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த சுட சுட பிரியாணிக்கு வாழை இலையை வச்சுட்டு நம்ம தட்டு போட்டு மூடணும் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வந்து தம் போட்டுடலாம். இப்போ
பிரியாணிக்கு சைடிஷாக வந்து சிக்கன் கிரேவி தான் வந்து செய்திருந்தாங்க. இது கூட வந்து தால்ச்சா, தயிர் சட்னி இது எல்லாமே வந்து செய்திருந்தாங்க. தால்ச்சா, தயிர் சட்னி, அப்புறம் பிரியாணி எல்லாமே வந்து எங்கள் சித்தப்பா தான் வந்து செய்திருந்தார். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு தம் வந்து உடச்சிடலாம். சூப்பராக நல்லா கம கம கமன்னு நல்லா உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கிளறிட்டு லாஸ்ட்டாக மேலே வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா வாழை இலையில் நம்மளுடைய சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, அது கூட தயிர் சட்னி, அது கூட ஸ்வீட்டுக்கு வந்து பாச்சோறு வந்து செய்திருந்தாங்க. அதாவது சக்கரை சோறுன்னு வந்து சொல்லுவோம். இது எல்லாம் வச்சுட்டு நம்ம சொந்தத்தோடு உட்காந்து நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக உங்கள் ஃபேமிலி கூட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மூடில் வந்து இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் பேசி சிரித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு எல்லாம் அவங்கவுங்க வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு குட்டி பாப்பா பார்த்துக்குங்க. இது வந்து என்னுடைய அண்ணன் பொண்ணு. பேர் வந்து அஸ்லா, அச்சுன்னு வந்து சொல்லுவோம். ரொம்ப அழகாக அவங்களே வந்து மேக்கப் பண்ணிக்குவாங்க. எப்பயுமே நீட்டாக இருப்பாங்க, நல்லா க்யூட்டாக இருப்பாங்க, நல்லா வாயும் பேசுவாங்க, மாஷா அல்லா. ஸோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு இவங்கள பார்த்து. அதனால் வந்து உன்னை நான் ஞாபகமாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஒரு பொண்ணு இல்லை, எங்கள் சித்தி பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட தங்கச்சிக்கு தான் வந்து இன்றைக்கி அவங்க ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வீட்டுக்கு அழைக்கிற ஃபங்க்ஷன். ஏன்னா ஃபங்க்ஷன் என்னன்னே சொல்லாமல் நான் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஓட்டிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணோட ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆல்பம்ஸ்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 4:30க்கு மேலே வந்து சீர் செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு மேலே பேசி உங்களுக்கு நான் போர் அடிக்க விரும்பலை. ஸோ வீடியோ பாருங்கள், வாய்ஸை வந்து கட் பண்ணிக்கிறேன், மியூசிக் மட்டும் வந்து போட்டு விட்றேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். நம்ம கூட இருக்கிறவங்களே சந்தோஷமாக வச்சுக்குவோம். வீடியோ முடியல, ஓடும் பாருங்கள். ஓகே.